தலையிட்டு மாடுனா. சரிங்க. 6 பல்லு. உங்களை விட ஹைட்டா இருக்காங்க. ஆமாண்ணா, ஒரு 25ல இருந்து 30 லிட்டர் கேரண்டியா கறக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மடி வச்சிருக்காங்க பாருங்கண்ணா, இன்னும் மடி இறங்கண்ணா, இன்னும் ஒரு வாரம் கண்டு போறதுக்கு பாருங்க. எப்படி இந்த அளவுக்கு இருக்கிற மடி மாடலாம் நம்ம சிந்தாமணி சந்தைக்கு வருமா எப்படிங்க? ஆமாண்ணா வருங்கண்ணா. இப்போ மார்க்கெட்ல ஆனா இப்ப கையில வந்து மிகப்பெரிய உருவம் கொண்ட மாடு பிடிச்சிருக்கீங்க. இவங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. இவங்க 4 பல்லு தலையிட்டு மாடுங்கண்ணா. சரிங்க. ஒரு நாளைக்கு 25 30 லிட்டர் கிடைக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா இப்போ நம்ம வழக்கம் போல நாளைக்கு நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கோம். மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனாக அடிக்க நல்லா நீட்டாக நிற்க வச்சிருக்கீங்க. நல்லா பெரிய மடி சைஸோட நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு லட்சணமாக இன்னும் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது மாடுகளெல்லாம். சரிங்க. எத்தனை மாடல் இன்றைக்கி வாங்கினீங்கண்ணே? எத்தனை மாடல் இன்றைக்கி வாங்கினீங்க? மாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11 வாங்கியிருக்குன்னா, இன்னொரு பாட்டிக்கு ஒரு 5 வாங்கியிருக்கு. 16 எடுத்துருக்குண்ணா. சரிங்க சரிங்க. எல்லாமே வந்து என்ன ஈத்து எவ்வளோ பால் கறப்பாங்க, என்னென்ன ஊர் போகிறாங்க? ஆனால் இங்கே வந்து மதுரை போகிறாங்கண்ணா. சரிங்க. அப்புறம் ராஜபாளையம். அப்புறம் தென்காசிங்களா 3 பாட்டி எடுத்து ஒசூர் போகிறாங்க ஒருத்தவங்க. ஒரு மாடு. சரிங்க. கடலூர் விட்டீங்களா அண்ணன்? கடலூர் மறந்துட்டேன். அண்ணன் திருடன் சொல்லிட்டு எங்கே ஊர் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கடலூர் ஒரு 4 மாடு போகிறாங்க. சரி சரிங்க. சரி, மாடு எவ்வளோ பால் கறக்கும், எத்தனை வீதம்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா அப்படியே? இது வந்து 2வது ஈத்து மாடு, தலையிட்டு மாடுனா. சரிங்க. 6 பல்லு. உங்களை விட ஹைட்டாக இருக்காங்க. ஆமாண்ணா, ஒரு 25ல இருந்து 30 லிட்டர் கேரண்டியா கறக்கும். சரிங்கண்ணே. இது வந்து தலையிட்டு மாடுங்கண்ணா. இது வந்து ஒரு 20 லிட்டர் மேலே கிடைக்கும். இது வந்து 2வது ஈத்து மாடு. சரிங்க. இது வந்து ஒரு 25 லிட்டர் கிடைக்குங்கண்ணா. சரிங்க. 30 லிட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பெரிய சைஸ் மாடு கிடைக்கும். 2வது ஈத்து மாடு. இது 25 2வது ஈத்து மாடு. தலையிட்டு மாடு ஒரு 22ல இருந்து ஒரு 25 கிடைக்கும். இது வந்து ஒரு 25 லிட்டர் கேரண்டியா கறக்கணும். சரி சரி இருக்கு இந்த மாடு. இப்போ வந்து இது கண்ணு போட்டு இப்பதான் போட்டுருக்கணும். இது வந்து ஒரு 25 கிடைக்கும். இது ஒரு 25 கிடைக்கும்னா, இது வந்து ஒரு 20 22 கிடைக்கும். இந்த மாடு வந்து ஒரு 20 லிட்டர் கிடைக்கும். சரி சரி. எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகிற மாடு தான் இல்லைங்களா? எல்லாமே தமிழ்நாடு மாடு. தமிழ்நாடு செட் ஆகிற மாடு. சரி. வெயில் பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்க. ஆமா ஆமா. நம்மளோட வெயிலுங்க அதிகமா இருக்கு. சரிங்க சரிங்க. அண்ணா இப்போ கையில் வந்து மிகப்பெரிய உருவம் கொண்ட மாடு பிடிச்சிருக்கீங்க. இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆனால் இவங்க 4 பல்லு தலையிட்டு மாடுங்கண்ணா. சரிங்க. ஒரு நாளைக்கு 25 30 லிட்டர் கிடைக்குங்கண்ணா. சூரியெல்லாம் சுத்தலைங்களா? ஒசூர் போகிறாங்க இல்லைங்களா? பல்லு எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. கண்ணு போட்டால் தலையிட்டு. கண்ணு போடுறதுனா எத்தனை நாள் இருக்காங்க? ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம். ஆனால் 2 மாடு வந்து கையில் பிடிச்சிருக்கு இல்லைங்களா? இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து 25 30 லிட்டர் கிடைக்கணும். 25 to 30 லிட்டர் வந்து பால் கறக்கும் இல்லைங்களா? இவங்க 2 பேர் வந்து கடலூர்காரங்க வாங்கியிருக்காங்க. சரிங்க. வச்சிருக்காங்க. சரிங்க. 200 மாடு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோனில் பேசினாங்க. மேபி அவங்களும் என்னன்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் கால் பண்ணி பேசினாங்க. நல்லா சிந்தாமணி மாடு எடுக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க. இப்போ இந்த மாடு வந்து எத்தனை பல்லு சொன்னீங்க? ரெண்டுமே வந்து 6 பல்லு. ரெண்டுமே 6 பல்லு. கண்ணு போட்டால் 2ஆம் ஏத்து இல்லைங்களா? ஆனால் கண்ணு போட்டால் 2ஆம் ஏத்து. 2வது ஈத்து மாடு. சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ கையில் வந்து ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு தரமான மாடு, ஒரு மிட் ரேஞ்ச் மாடு, மிட் சைஸ் மாடு அப்படின்னு சொல்லலாம். ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடி வச்சிருக்காங்க. பாருங்கண்ணா, இன்னும் மடி இறங்கண்ணா, இன்னும் ஒரு வாரம் கண்டு போறதுக்கு பாருங்க. எப்படி இந்த அளவுக்கு இருக்கிற மடி மாடெல்லாம் நம்ம சிந்தாமணி சந்தைக்கு வருமா எப்படிங்க? ஆமாண்ணா வருங்கண்ணா. இப்போ மார்க்கெட்ல 1000 மாடு வருதுண்ணா. ஒரு மாடு 2 மாடு இல்லைண்ணா, இது மாதிரி 1000 மாடு வருதுங்கண்ணா. இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஆனால் ஒரு 25ல இருந்து ஒரு 30 லிட்டர் கிடைக்குங்கண்ணா. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணே? பல்லு வந்து 6 பல்லு 8 பல்லு ஆச்சுண்ணா. எப்படி ஏசலாம்? 8 பல்லு ஆச்சுங்களா? சுழியெல்லாம் சுத்தலைங்களா? எல்லாம் சுழியெல்லாம் சுத்தமா இருக்கு பாருங்க. மடி பாருங்க, காம்பு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சைஸா இருக்கு.
ஆனால் கையில் வந்து 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க, 2 ஹெச்எஃப் குவாலிட்டி ஹெச்எஃப் பிரீட் மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா. இது ரெண்டுமே தலைக்கு தானே இல்லைங்களா? தலையுது மாடுண்ணா, ரெண்டுமே தலையுது மாடுங்க. பல்லுங்கண்ணே? பல்லு ரெண்டுமே 2 பல்லு. பல்லு ரெண்டுமே 2 பல்லு. ஆமாண்ணா. சரி, எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா? ஆனால் பால் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 வரைக்கும் கறக்குங்கண்ணா. ஆஹா. சரி, என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க? ஆனால் இவங்க கடலூர் போகிறாங்கண்ணா. ஆஹா. 200 மாடுகள் இருக்கிற ஃபார்ம் இல்லைங்களா? சரிண்ணா, சரிங்கண்ணா. அண்ணா உங்களோட தொடர்பு சொல்லுங்கண்ணே. 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75. இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா? இல்லை, வாட்ஸ்அப் இருக்கு. என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்க? வியாழக்கிழமை ஈரோடுண்ணா. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி. சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரிமங்கலம். சரி, நன்றிங்கண்ணே.